393 சுகாதார ஆய்வாளர்கள் என மொத்தம் 2144 நபர்களுக்கு இன்றைக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை தொடங்கி வைத்து மற்றும் நலன் டிஎன் இணையதளத்தையும் தொடங்கி வைக்க இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். விழா நுழைவாயிலில் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட 751 டாக்டர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என மொத்தம் 2144 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை தொடங்கி வைத்து நலம் டிஎன் இணையதளத்தையும் தொடங்கி வைக்க நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்புமிக்க இன்றைய விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்கத்தின் கீழ் 1832 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 345 நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தாய் தமிழகத்திற்காக வேகத்துடன் செயலாற்றி விவேகத்துடன் பணியாற்றி தமிழகத்தின் உரிமைகளை காக்கும் தலைமையின் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னை தமிழகத்தை நேர்மை, வெளிப்படை என வாய்மையுடன் வழிநடத்தும் வளர்ச்சியின் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தங்க தமிழகத்தை கல்வி, தொழில், சுகாதாரத்தில் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் சிங்கத் தமிழர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் சீர் அறிவித்த தங்க முதல்வர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்த தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கி தமிழக பெண்களின் கண்ணியம் காத்த கடமை வீரர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பலத்த கரவொலியோடு வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெக்கணமும் மது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே
திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு செயலாளர் டாக்டர் தாரேஷ் அகமது IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 38 மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்கவும் உட்கட்டமைப்பு மேம்படுத்தவும் பொருட்டு பெருநிறுவன சமுதாய பங்களிப்பு நிதியை வெளிப்படையான பொறுப்புணர்வுடன் செயல்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு சுகாதார கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட உள்ள நலன் TN இணையதளத்தை தொடங்கி வைக்கவும், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ரூபாய் 139.47 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்கள் தொடங்கி வைக்கவும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள 781 உதவி மருத்துவ அலுவலர் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். சிறப்புமிக்க விழாவுக்கு முன்னிலை ஏற்றுள்ள மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு செயலாளர், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பிற அலகுகளை சார்ந்த இயக்குநர்கள், அலுவலர்கள், மருத்துவர்களையும் பணி நியமன ஆணைகளை பெற உள்ள உதவி மருத்துவ அலுவலர்களையும் சுகாதார ஆய்வாளர் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை விளக்க உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் அன்பு முதலமைச்சர் நம் அண்ணன் திரு விஜய் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் அரசு தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அதிகாரிகளே, இன்று முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணைகளை பெறப்போகும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, காண கண்கூடி வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல் இந்த இனிய நிகழ்வை நெகிழ்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் காண வந்திருக்கும் பெற்றோர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.